இதே போன்ற ஒரு நாள்தான் இவ்வாறு குண்டுகள் வெடிக்க வைக்கப்பட்டன. தனியே தேவாலயங்களில் மட்டுமல்ல, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை குறிவைத்து விருந்தகங்களிலும் இந்த குண்டுகள் வெடித்தன. ஆனால் இந்த குற்றவாளிகள் யார்? யார் இதை திட்டமிட்டு செய்தது? யாருக்கு இதன் மூலமாக பலன் கிடைத்தது? யாருக்கு இதன் மூலமாக பலம் கிடைத்தது, பலன் கிடைத்தது? அது පාස්කු ඉරිදා 2019 පාස්කු ඉරිදා තමයි බලය ලබා ගැනීම අරමුණින් විශාලම ඛේදවාචකයක් සිද්ධ වුණේ. அரசியல் மாற்றம் ஒன்றை கொண்டு வருவதற்காக, ஆட்சி பீடத்தை கைப்பற்றுவதற்காக 2019ஆம் ஆண்டில் இடம்பெற்ற மிக பெரும் துயரம், ட்ராஜடி என்று சொல்லி இதை குறிப்பிடுகின்றார். අද මම පාස්කු ප්‍රහාරයේ ජනාධිපති කමිටු සභාව වාර්තාවේ සියලු ලේඛන අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව යවුවා. සියල්ල විමර්ශනය කරන්න. සංගලලා තිබුණු ලේඛන வணக்கம். அனைவருக்கும் உயிர்த்த ஞாயிறு தின வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் மாதத்தின் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தினம். இந்த உயிர்த்த ஞாயிறு தினமானது உலகம் முழுவதும் வாழ்கின்ற கிறிஸ்தவ மக்களால் மிக பெரும் நம்பிக்கையோடு கொண்டாடப்படுகின்ற, மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுகின்ற ஒரு தினம். பல்வேறு நாடுகளில், இலங்கை உட்பட இந்த நாள் விடுமுறை நாடோடு, நீண்ட விடுமுறையோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு காலம். மனிதர்களுடைய பாவங்களை ஏற்பதற்காக இறைவனது திருமகனார் பூமிக்கு அனுப்பப்பட்டு, அவர் மனிதர்களுக்காக சிலுவையை தாங்கி சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்ட பிறகு 3 நாட்களுக்கு பிறகு உயிர் தெழுந்தார் என்ற ஒரு ஐதீகம் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்கிறது. எனவே உயிர்ப்பு, மரணத்துக்கு பிறகு மீண்டும் மனிதர்களுக்காக வாழுகின்றவர்களுக்கு உயிர்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையை கொண்டு வருகின்ற ஒரு நாளாக இருந்தாலும், இலங்கையை பொறுத்தவரையில் கடந்த 6 ஆண்டுகளாக இந்த உயிர்த்த ஞாயிறானது தனியே கிறிஸ்தவ மக்களுக்கு மட்டுமல்ல, இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கும் கவலை தரக்கூடிய, நம்பிக்கையே அற்றுப்போன ஒரு காலமாகத்தான் இருக்கிறது. இந்த நாள் வரும்போது கொல்லப்பட்ட 268 பேரது ஆன்மாக்களை பற்றியும், அவர்களை இழந்து தவிக்கின்ற உறவுகளை பற்றியும், தொடர்ச்சியாக அங்கவீனமுற்றோர், பாதிப்படைந்தோர், இதுபோல அந்த உயிர் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல பேருக்கு கண்ணீரும் கம்பலையும் கொண்ட காலப்பகுதியாகவே இது இருந்து கொண்டிருக்கிறது. நீதி தாமதிக்கப்படுகின்ற ஒரு காலமாக இலங்கையின் அரசாங்கமோ, நீதித்துறையோ, காவல்துறையோ இன்னமும் இந்த முற்றுமுழுதான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாதவாறு இருக்கின்ற ஒரு கவலையையும் கவன ஈனத்தையும் இது எப்போது ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். இதே போன்ற ஒரு நாள்தான் இவ்வாறு குண்டுகள் வெடிக்க வைக்கப்பட்டன. தனியே தேவாலயங்களில் மட்டுமல்ல, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை குறிவைத்து விருந்தகங்களிலும் இந்த குண்டுகள் வெடித்தன. ஆனால் இந்த குற்றவாளிகள் யார்? யார் இதை திட்டமிட்டு செய்தது? யாருக்கு இதன் மூலமாக பலன் கிடைத்தது? யாருக்கு இதன் மூலமாக பலம் கிடைத்தது, பலன் கிடைத்தது? இதை ஏன் கண்டுபிடிப்பதில், இல்லாவிட்டால் குற்றவாளிகளை அடையாளப்படுத்துவதில் இத்தனை தாமதம்? கடந்த கால அரசாங்கங்களிலிருந்து இப்போதைய அரசாங்கம் வரை இதை கண்டுபிடிப்பதில் ஏன் தாமதித்துக் கொண்டிருக்கின்றன? இப்படி பல்வேறு கேள்விகள் எங்கள் மத்தியில் எழலாம். நாளைய தினத்தோடு, அதாவது ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி 6 ஆண்டுகளாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று. எனவே கிட்டத்தட்ட 5.5 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பிலே போடப்பட்ட விசாரணைகள் இப்பொழுது முழுமை பெற்று வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி அவருடைய உரை, அதுபோல அண்மையில் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி கடந்த வாரம் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற உரைகள் ஆகியவற்றிலே அவர் இந்த விடயங்களை அழுத்தமாக சொல்லி, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமான ஒரு குழுவை அடையாளம் காட்டுகின்ற பணியில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த ஏப்ரல் 21 முதல் ஈடுபடும் என்ற விடயத்தை உறுதிப்படுத்தியிருந்தார். நாளைய நாள் அந்த ஏப்ரல் 21. அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி இன்றைய நாளில் 3 முக்கியமான கூட்டங்களை நடத்தியிருந்தார். அதிகமாக சிங்கள மக்கள் சரிந்து வாழ்கின்ற பகுதிகளான தம்புள்ளை, குருநாகல் மற்றும் போலனர்வை, இந்த இடங்களில் இடம்பெற்ற கூட்டங்களில் எல்லாம் அவர் அழுத்தமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பற்றி ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றார். அரசியல் மாற்றம் ஒன்றை கொண்டு வருவதற்காக, ஆட்சி பீடத்தை கைப்பற்றுவதற்காக 2019ஆம் ஆண்டில் இடம்பெற்ற மிக பெரும் துயரம், ட்ராஜடி என்று சொல்லி இதை குறிப்பிடுகின்றார். அதேவேளையிலே இத்தனை காலமும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி விசாரிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை குழு அறிக்கை முழுவதுமாக தன்னால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டது என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். ஜனாதிபதியின் அந்த உரையில் குறிப்பிடப்பட்ட விடயம், அதுபோல இதுவரை காலமும் எடுக்கப்பட்ட இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய விசாரணை அறிக்கை போன்று இதுவரை வெளியாகி இருக்கின்ற விடயங்கள், சர்வதேச புலனாய்வாளர்கள் இப்பொழுது இலங்கையிலே இருக்கிறார்களா, FBI, ஸ்காட்லாந்து யார்ட், மொசாட் மற்றும் ஆஸ்திரேலிய புலனாய்வு நிறுவனங்கள் ஆகியன என்ன இதை பற்றி குறிப்பிடுகின்றன? இதுவரை வெளியான புதிய தகவல்கள் என்ன?
சில முக்கியமான அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று ஊடகங்களில் பேசப்படுகின்றனவே. அதுபோல பிள்ளையான் கைது செய்து வைக்கப்பட்டிருக்கின்றார். அதுபோல பிள்ளையான் கைது செய்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைக்கப்படுகின்றார். அவரிடமிருந்து ஏதாவது புதிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றனவா? இதைவிட பிள்ளையானின் மிக நெருக்கமான சகாவான குஹன் என்பவர் சரணடைந்தார் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அவரிடமிருந்து கிடைத்த புதிய தகவல்கள் பற்றி இப்பொழுது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. எனவே இது பற்றி புதிய புதிய விடயங்கள் என்ன, அதை பற்றி இந்த செய்திகளில் விரிவாக சொல்லப் போகிறேன். இது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு பரபரப்பான விடயமாக நேற்றைய நாளில் கொழும்பு ராஜகிரிய பகுதியில் வைத்து ஆயுதங்களோடு 7 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இன்று கம்பகா பகுதியில் வைத்து இதே போல இன்னும் ஒரு கும்பல் 9 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். என்ன நடக்கிறது திடீரென்று? ஏன் இந்த விடயங்கள்? அதுபோல இவர்களும் ஒரு பெரும் கொலை ஒன்றுக்கான சதித்திட்டங்களில் ஈடுபட்டதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. எனவே அந்த விடயங்களோடு சேர்த்து இன்னொரு முக்கியமான விடயமாக யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் நேற்று முன்தினம் ஒரு இளைஞர் மரணமாகி இருந்தார். இது மரணம் அல்ல, மாறாக திட்டமிட்ட கொலை என்று அவரது உறவினர்கள் போலீசார் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள். இந்த விடயம் என்ன? இதுவரை வெளியான செய்திகள் என்ன? அவை பற்றியும் சொல்ல போகிறேன் இப்பொழுது விரிவான செய்திகள். இதுபோல ஜனாதிபதி இன்றைய நாளில் ஆற்றிய உரைகளிலிருந்து சில முக்கியமான பகுதிகள் இந்த அரசியல் நடப்புகளுக்காக அது கொண்டு வருவது அவசியம் என்று நான் நம்புகிறேன். தென்னிலங்கை பகுதியில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் பற்றியும் நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மறுபடி வந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை சிங்கள மக்கள் மத்தியில் திடீரென்று ஒரு சில மனத்தியாலங்களுக்காவது ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக மகரகமையில் இடம்பெற்ற ஒரு தீ விபத்து இந்த சம்பவமாக பதிவாகி இருக்கிறது. நேற்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது. அது பற்றிய செய்திகள் இன்றைய நாளில் தான் சிங்கள ஊடகங்களிலும் ஆங்கில ஊடகங்களிலும் வெளியாக இருக்கின்றன. தமிழ் ஊடகங்களில் பெருமளவில் அந்த செய்திகளை நான் பார்க்கவில்லை. அதை பற்றிய சில விடயங்களையும் கொண்டு வருகிறேன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முதல் ஒரு தெளிவாக்கம் ஒன்றையும் இங்கே சொல்ல வேண்டும். நிறைய நண்பர்கள் ஜனாதிபதியின் அண்மைக்கால உரைகளில் காணப்படுகின்ற வித்தியாசம், அதுபோல சில இடங்களில் ஜனாதிபதி மழுப்புகிறார், சில இடங்களில் அவர் பொய்யுரைக்கிறாரோ என்ற சந்தேகங்களை எல்லாம் பல பேர் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். முன்னர் ஜனாதிபதியின் உரையை பார்க்க திரடுகின்ற அளவு சமூக வலைத்தள ஆர்வம் இப்பொழுது குறைந்து போயிருக்கிறது என்று பல பேர் சுட்டிக்காட்டுகின்றார்கள். இதே போல இன்னும் ஒரு சிலர், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள், ஜனாதிபதியின் உரைகளை நாங்கள் பிழை கண்டுபிடிக்கிறோம். பல பேர், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உட்பட, சுமந்திரன் உட்பட, எதிர்த்தரப்பிலே உள்ள பல பேர் உட்பட, ஊடகவியலாளர்கள் பல பேர் உட்பட நானும் சேர்த்து இந்த பிழைகளை கண்டுபிடிக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், முதலாவது முக்கியமான காரணம், ஜனாதிபதி பொதுவானவர், நாட்டு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர், ஏகமனதாக தெரிவு செய்யப்படவில்லை, இல்லாவிட்டால் பெரும்பான்மையானோர் அவரை தெரிவு செய்யவில்லை. ஆனால் போட்டியிட்டவர்களில் அதிகப்படியானோரால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர், முதன்முறையாக ஒரு புரட்சிகரமான அடிப்படையில் 50% வாக்குகள் இல்லாமல் தெரிவு செய்யப்பட்டவர். ஆனால் நாட்டின் முதன்மையானவர், நாட்டின் முதற் பிரஜை. அப்படி இருக்கும்போது அவர் நாட்டின் தலைவராக இருக்கும்போது இன்னமும் கட்சி தலைவராக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் ஊராக சென்று தங்களுடைய திசை காட்டிக்கு வாக்களிக்குமாறும் உள்ளூராட்சி சபைகளை தனக்கு தருமாறும் அவர் கூறுவது நியாயமற்றது என்று பல பேர் கருதுகிறோம். ஆனால் அதற்கான நியாயம் ஒன்றையும் ஜனாதிபதி இதுவரை சொல்லவில்லை, அவரது கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லவில்லை. நாங்களே ஊகிக்கிறோம். ஜனாதிபதியின் ஒரு சில உரைகளை வைத்துக்கொண்டு தன்னுடைய மத்திய அரசாங்கம் மிகச் சிறப்பான முறையில் செயற்படுவதாக இருந்தால் கீழே உள்ள உள்ளூராட்சி அதிகாரங்களும் சிறப்பான முறையில் செயற்பட வேண்டும், அதற்கு தனக்கான முழுமையான அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதனால் தான் தானாக இறங்கி அவர் செயற்படுகிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படி இருக்கும் போதும் கூட நாட்டின் தலைவராக பெரும் பொறுப்பிலே பல பேரது நம்பிக்கையை வந்த ஒருவராக, பலருக்கு ஒரு ஆதர்ச புருஷராக கருதப்பட்ட ஒருவர், அரசியல் கலாச்சாரங்களில் மாற்றம் கொண்டு வருவதாக சொன்ன ஒருவர், இப்படி முன்னைய அரசாங்க தலைவர்களைப் போல, முன்னைய ஆட்சியாளர்கள் போல தேர்தல் பிரசாரங்களில் ஊருக்கு ஊர் சென்று ஈடுபட்டு வருவது ஒரு பக்கம் விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்ற காரணத்தால் தான் இந்த விடயங்கள். இப்போது விரிவான செய்திகள். ஜனாதிபதியின் தேர்தலுக்கான பல்வேறு பரப்புரைகள் இடம்பெற்று வருகின்றன. நேற்றைய நாளில் பதுளை மற்றும் தலவாக்கலை ஆகிய 2 இடங்களில் தமிழ் பேசும் மக்களும் சரிந்து வாழ்கின்ற 2 இடங்களில் இடம்பெற்ற உரைகள், கூட்டங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அந்த உரைகளிலே தமிழ் உரைபெயர்ப்பு இடம்பெறவில்லை என்ற விடயத்தை சுட்டிக்காட்டிய போது ஒரு சில நண்பர்கள் வந்து கருத்துக்களை இட்டிருந்தார்கள். அதாவது மலையகத்தில் வாழ்கின்ற மக்கள், குறிப்பாக மலையகத்தில் தமிழ் மக்கள், அநேகமாக அவர்களுக்கு சிங்கள மொழி தெரியும், இதனால் அந்த உரைபெயர்ப்பு தேவையில்லை. எல்லோருக்கும் அங்கே அப்படி அல்ல. தமிழ் மக்கள் செறிந்து வாழ்கின்ற இடங்களில் வாழ்கின்ற மக்களும் இருக்கின்றார்கள். அவர்களில் பல பேருக்கு சிங்களம் பேச வராது, ஓரளவு கேட்டால் புரிந்து கொள்வார்கள். ஆனால் ஜனாதிபதி அன்ரு அவர்கள் பேசுகின்ற அளவுக்கு
தொழில்நுட்பம், பொருளாதாரம், அரசியல் சார்ந்த விடயங்கள் செறிந்திருக்கின்ற அந்த சிங்கள இலக்கண மொழி அவர்கள் நிறைய பேருக்கு போய் சேருமோ தெரியாது. இதனால் தான் உரைபெயர்ப்பு முக்கியம் என்று குறிப்பிட்டேன். அது ஜனாதிபதிக்கு தான் நல்லது. அந்த விடயத்தை இங்கே சுட்டிக்காட்டிக்கொண்டு இன்றைய நாளில் 3 பிரதானமான சிங்கள மக்கள் செறிந்து வாழ்கின்ற இடங்களில் ஜனாதிபதியின் உரைகள் இடம்பெற்றன. குருநாகல், பொலனறுவை மற்றும் தம்புள்ளை. இந்த 3 இடங்களிலும் ஜனாதிபதி குறிப்பிட்ட பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரையில் நான் ஒரு விடயத்தை சொன்னேன். வடக்கு, கிழக்கு, தெற்கிலே வந்து ஜனாதிபதி பேசுகின்றவை அனைத்தும் ஒரே விடயமாக இருக்க வேண்டும் என்று. தையிட்டி விகாரை, அதுபோல ஈஸ்டர் தாக்குதல்கள் போன்ற விடயங்கள் பற்றி பெரிதாக அவர் சிங்கள மக்கள் மத்தியில் உரையாற்றுவதில்லை. ஆனால் ஒரு விடயத்தை என்று சொல்லியிருந்தார். குறிப்பாக வடக்கு, கிழக்கு, தெற்கு, மலையகம் போன்ற இடங்களில் வாழுகின்ற மக்கள் தத்தம் மொழி சார்ந்த, தத்தம் இனம் சார்ந்த அரசியல் கட்சிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் இத்தனை காலம் வாக்களித்திருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தி தான் அதை மாற்றியது. இதன் காரணமாக அந்த நம்பிக்கை ஏற்படுத்தும் விதமாக தங்களது அரசாங்கம் செயற்படுவது பற்றி சொல்லியிருந்தார். அவ்வாறு உரையாற்றுகின்ற இடங்களிலே தான் குறிப்பாக குருநாகல் கூட்டத்திலே அவர் மிக முக்கியமாக சொன்ன ஒரு விடயம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த ஜனாதிபதி அறிக்கை, ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை இப்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் தன்னால் முழுமையாக கையளிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் அவர்கள் விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்டார். අද මම පාස්කු ප්‍රහාරයේ ජනාධිපති කමිටු සභා වාර්තාවේ සියලු ලේඛන අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව යවුවා. සියල්ල විමර්ශනය කරන්න. සංගවලා තිබුණු ලේඛන. இதன் மூலமாக எங்களுக்கு இருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்வி, ஏற்கனவே அமெரிக்காவின் FBI 2020ஆம் ஆண்டின் இறுதியிலே இந்த அறிக்கையை தயார் செய்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. அதுபோல ஆஸ்திரேலிய புலனாய்வு நிறுவனமும் அதுபோல ஸ்காட்லாந்து யார்டும் கூட தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளின் அடிப்படையில், ஆதாரங்களின் அடிப்படையில் பல்வேறு விடயங்களை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்து குற்றவாளிகளை தாங்கள் அடையாளப்படுத்தி இருப்பது பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கை ஏதாவது புதிய விடயங்களை கொண்டு வருகிறதா? ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க கடந்த காலங்களில் வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களிலிருந்து மாறுபட்ட விடயங்களை இந்த விசாரணைகள் மூலமாக கண்டறிந்திருக்கின்றார்கள். நீண்ட காலமாக, அதாவது 5.5 வருடமாக கிடப்பிலே போடப்பட்ட விடயத்தை தான் வெளியே கொண்டு வந்தேன் என்று ஜனாதிபதி குறிப்பிடுகிறார். இதை பற்றி பல்வேறு கேள்விகள் இருக்க ஜனாதிபதி இந்த நாளில் வழங்கிய இந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் உள்ள முக்கியமான விடயங்கள் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வம் காட்டுகின்றார்கள். இந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கையை தான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் முழுமையாக கையெழுத்திருப்பதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இது பற்றி இன்றைய நாளில் குருநாகலில் இடம்பெற்ற கூட்டத்திலே சில முக்கியமான விடயங்களையும் சொல்லியிருக்கின்றார். අද පාස්කු ඉරිදා 2019 පාස්කු ඉරිදා තමයි බලය ලබා ගැනීම අරමුණින් විශාලම ඛේදවාචකයක් සිද්ධ වුණේ. 2019 අප්‍රේල් මාසයේ ඉඳන් මේ 2024 සැප්තැම්බර් දක්වා ආසන්න වශයෙන් ගත්තොත් අවුරුදු 5මාරක්ම පරීක්ෂණවල අරමුණ වෙලා තිබුණේ සැබෑ සැලසුම්කරුවන් යටපත් කරන්න. සැබෑ සැලසුම්කරුවන් හංගන්න. ඒක තමයි අපේක්ෂාව වෙලා තිබුණේ. 19 දී තිබුණු ආණ්ඩුව හෝ නැවත 19 නොවැම්බර් වල බලයට පත් වෙච්ච ආණ්ඩුව හෝ කිසිසේත්ම වමනාවක් තිබුණේ නැහැ මේ සැබෑ වග උත්තරකරුවන් නීති හමුවට ගෙනෙන්න. සවුන්ගේ අභිප්‍රාය බවට පත් වී තිබුණේ එම පාස්කු ප්‍රහාර හමුවේ සැබෑ වග උත්තරකරුවන් සැඟවීම තමයි ඔවුන්ගේ අපේක්ෂාව බවට පත් වුණේ. දැන් අවුරුදු 6ක් ගත වෙලා තිබෙනවා. අපි බලය අරගෙන මාස 6කට ආසන්න කාලයක් ගත වෙමින් තිබෙනවා. අපි ඉතාමත් නිරවුල්ව පියවරෙන් පියවර පාස්කු ප්‍රහාරයට වගක යුත්තන් නීතිය හමුවට පැමිණවීම සඳහා අවශ්‍ය වෙන ක්‍රියාමාර්ග අරගෙන තිබෙනවා. අරගනිමින් ඉන්නවා. අරගෙනත් තිබෙනවා. අරගනිමිன் ඉන්නවා. அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்ட மிக பெரும் துயரம், ட்ராஜடி 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மூலமாக, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மூலமாக இடம்பெற்றது என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டுகிறார். கடந்த 5.5 ஆண்டுகளில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் பின்னணியில் உள்ள நோக்கம் உண்மையான சூத்திரதாரிகளை மறைப்பதாகும் என்று ஜனாதிபதி தன்னுடைய விமர்சனத்திலே குறிப்பிடுகின்றார். 2019ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கமும் அதை தொடர்ந்து வந்த அரசாங்கமும் உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன்னிறுத்தும் எண்ணத்தை கொண்டிருக்கவில்லை என்பதுதான் ஜனாதிபதி சொல்கின்ற விடயம்.
பதவியேற்ற 6 மாதங்களுக்குள் தற்போது என்பிபி அரசாங்கமானது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்பு கூறல் மற்றும் நீதியை உறுதி செய்வதற்கு படிப்படியாக நடவடிக்கை எடுத்துள்ளது என்று தன்னுடைய குருநாகல் உரையிலே சொல்லியிருந்தார். இன்றைய தினம் ஜனாதிபதி பல்வேறு இந்த உரைகளை நிகழ்த்துவதற்காக தேர்தல் பரப்புரைகளுக்காக சென்றது வேளையில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி குமநாயக்க மூலமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முழுமையான ஜனாதிபதி விசாரணை குழு ஆணை அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரிடம் வழங்கப்பட்டதாக இன்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருந்தார். இந்த வேளையில் ஆனந்த விஜயபால் அவர்களும் ஜனாதிபதியின் இன்றைய நாளின் கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார் புலனறுவையிலே. இந்த விடயங்கள் ஒரு பக்கம் இடம்பெற்றிருக்க இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு பட்டோர் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் ஒரு பக்கம் உலவிக் கொண்டிருக்க சில பொய்யான செய்திகளும் தங்களால் ஊகிக்கப்பட்ட பல்வேறு விடயங்களும் பலரால் பரப்பப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒன்று, இந்த FBI அறிக்கை ஏதோ புதிதாக இப்பொழுது வெளியானது போன்ற ஒரு விடயம் இல்லை. அது 2020ஆம் ஆண்டே விசாரிக்கப்பட்ட வெளியான ஒரு விடயம். மீண்டும் அது 2022ஆம் ஆண்டில் கொண்டு வரப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த போதும் அந்த விடயம் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது பற்றிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. அதிலே ஜஹ்ரான் ஹாசிம் ஒரு கருவியாக செயற்பட்டிருந்தார். சர்வதேச ISIS அமைப்பு இந்த தாக்குதலை முன்கொண்டு நடத்தியிருந்தது. இதற்கு பல்வேறு பட்டோரின் உதவிகள் கிட்டியிருந்தன என்று குறிப்பிடப்பட்டது. ஆனால் பொதுவாக மக்கள் மத்தியில் உள்ள ஒரு மிக முக்கியமான விடயம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணி பற்றியது. இது மிக நீண்ட காலமாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு செயலா, அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு சில அரசியல்வாதிகளோடு சம்பந்தப்பட்டிருந்தார்களா என்ற கேள்விகள் பல எழுந்திருந்தன. ஜஹ்ரான் ஹாசிம் மற்றும் குழுவினர் கைது செய்யப்பட்ட வேளையில் அவர்களுக்கு எதிராக கடந்த 2019ஆம் ஆண்டுக்கு முதலே 7 ஆண்டுகளாக அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதாகவும் இஸ்லாமிய மக்கள் பொதுவாக வழிபடுகின்ற அவர்களது நடைமுறையை தாண்டிய சில அடிப்படைவாத சித்தாந்தங்களை இளைஞர்கள் மத்தியில் அவர்கள் பரப்ப முற்பட்டதாகவும் இது தீவிரவாத போக்குடையதாக கருதப்பட்ட வேளையில் உள்ளூர் மக்களாலே அவரை பற்றிய பல்வேறு முறைப்பாடுகள் கொண்டு வரப்பட்டதை பற்றிய விடயங்களை நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். அதற்கு பிறகு இடம்பெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் இந்த விடயங்கள் பெரிய அளவில் கொண்டு செல்லப்படவில்லை. இல்லாவிட்டால் கொண்டு வரப்பட்ட அடையாளங்கள் இப்பொழுது அமெரிக்கா FBI சொல்வதைப் போல தாங்கள் 300க்கும் மேற்பட்ட கருவிகளை, குறிப்பாக தொலைபேசி மற்றும் இலத்திரனியல் உபகரணங்களை அமெரிக்காவுக்கு கொண்டு சென்று தாங்கள் புலனாய்வு செய்ததாகவும், ஆஸ்திரேலியாவின் புலனாய்வு நிறுவனம் இதே போல 100க்கும் மேற்பட்ட கருவிகளை கொண்டு சென்றதாகவும், இதை தவிர மொசாட் நிறுவனமும் இந்த உளவு ஆய்விலே பயன்படுத்தப்பட்டது பற்றிய பல்வேறு விடயங்களும் வெளியாகி இருக்கின்றன. இதில் மொசாடின் பங்களிப்பு குறித்து நாங்கள் தனியாக ஆராய வேண்டியிருக்கிறது. இன்றைய செய்தியின் நீளம் அதுக்கு போதாது. மொசாட் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ரேலின் உளவு பிரிவு இலங்கையின் பல்வேறு விடயங்களில் தலையிட்டிருக்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிரான போராட்டங்களின் போதும், அதற்கு முதல் JVPயின் 87 முதல் 90 வரையிலான தென்னிலங்கையில் இடம்பெற்ற சம்பவங்களின் போதும் மொசாட் நிறுவனத்தின் உதவியையும் ஆயுதங்களையும் இலங்கை அரசாங்கம் கோரி பெற்றுக் கொண்டது என்பது அனைவருக்கும் தெரிந்த பரகசியமான விடயம். இப்படி இருக்கும்போது அவர்களது விசாரணை அறிக்கையில் எல்லாம் ஜஹ்ரான் ஹாஷி மற்றும் ISIS அமைப்புகள் பற்றி மட்டுமே குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. ஆனால் 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலின் மூலமாக மிக பெரும் வெற்றியை பெற்றுக்கொண்டு, லேண்ட்ஸ்லைட் வெற்றி என்று ஆங்கிலத்திலே குறிப்பிடுவார்களே, அப்படிப்பட்ட வெற்றியை பெற்றுக்கொண்டு ஆட்சிக்கு வந்தது கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம். முன்பு பாதுகாப்பு செயலராக இருந்து யுத்தத்தை வெல்வதில் நாட்டின் மிகப்பெரிய சூத்திரதாரியாக மக்கள் மத்தியில், சிங்கள மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தப்பட்ட கோட்டாபய ராஜபக்ச நாட்டின் காவலராக அந்த வேளையில் வர வேண்டும். பொதுமக்கள் பாதுகாப்பையும் நாட்டின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்துவதற்கு அவரை போன்ற ஒருவர் தேவை என்பது பிரசாரப்படுத்தப்பட்டு மைத்திரிபால சிறிசேனவின் நல்லாட்சிக்கால அரசாங்கம் அப்படியே உதறி தள்ளப்பட்டு மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, அப்போதுதான் அவர்கள் அந்த கட்சியாக தோன்றியிருந்தார்கள். ஆனால் மீண்டும் ராஜபக்சக்கள் ஆட்சிக்கு வருவதற்கு அந்த தேர்தல் வெற்றியில் பெரும் பங்களிப்பு வழங்கியது இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். எனவே இதன் பலனை யார் அனுபவித்தார்கள், யார் பெரும்பான்மை பரத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கும்போது பொதுமக்கள் மத்தியில் சாதாரணமாக உள்ள சந்தேகம், இது கோட்டாபய ராஜபக்ச இல்லாவிட்டால் ராஜபக்சக்கள் மூலமாக திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சம்பவம். அண்மையில் கைது செய்யப்பட்ட சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானின் கைதும் பல காலங்களில் மக்களுக்கு இருந்த பல்வேறு சந்தேகங்களின் விளைவாக இடம்பெற்ற ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஆனால் சிவனேசதுரை சந்திரகாந்தனை மட்டும் அடையாளப்படுத்தி இப்பொழுது ஜஹ்ரான் ஹாஷிம் உட்பட்ட குழுவினர் பெரும்பாலான விதத்தில் அவர்கள் தற்கொலை குண்டு தாக்குதலில் இறந்து போயிருக்கும் நிலையில், இல்லாவிட்டால் அவரது அமைப்பு இப்பொழுது இல்லாமல் போயிருக்கும் நிலையில், தனியே சிவனேசதுரை சந்திரகாந்தனை மட்டும் இதிலே அகப்பட வைத்துவிட்டு பின்னணியிலிருந்து செயற்பட்ட பல பேர் தப்பி விடுவார்களோ என்ற ஒரு விதமான பயமும் அச்சமும் கலவரமும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இதன் மூலமாகவும் இன்னும் ஒரு இன ரீதியிலான முறுகல் ஒன்றை இந்த விசாரணைகள் உருவாக்கி விடுமோ என்ற கேள்வி எழுகிறது. மறுபக்கம் இருக்கின்ற பொதுவான கேள்வி, இயல்பான கேள்வி, யதார்த்தமான கேள்வி, இதிலே ராஜபக்சக்கள் சம்பந்தப்பட்டிருந்தால் அவர்களை குற்றம் சாட்டி அவர்கள்தான் இந்த பின்னணியில் ஈடுபட்டிருந்தார்கள். கடந்த காலங்களில் ராஜபக்சக்களின் அரசாங்கங்கள்
பதவியிலே இருந்தபோது முஸ்லிம் மக்கள் மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு வன்முறை சம்பவங்களின் பின்னணியில் இயங்கியவர்கள் பல பேருக்கு தண்டனை வழங்கப்படவில்லை. எனவே அதே போன்று ஒரு இனமுறுகலை ஏற்படுத்துவதாக ராஜபக்சக்களை குற்றம் சுமத்தி அவர்கள்தான் இந்த பின்னணியில் இயங்கினார்கள் என்று சொல்லப்படும் போது, இல்லாவிட்டால் புதிய விசாரணை முடிவுகள் அவ்வாறு வெளிவரும் போது அது ஏதாவது குழப்பத்தை நாட்டில் கொண்டு வந்து விடுமோ, ஒரு இனவாதம் தலைதூக்கி இந்த அரசாங்கத்துக்கு எதிராக சிங்கள பேரினவாதம் ஒன்று செயற்படக்கூடிய நிலை ஒன்றை உருவாக்கி விடுமோ என்ற அச்சமும் சாதாரண மக்கள் மத்தியில் நிலவுகிறது. எனவே இந்த விசாரணைகள் எத்திசை நோக்கி செல்ல போகின்றன. நாளைய தினம் 21ஆம் தேதி ஏதாவது புதிய விடயங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மூலமாக வெளியிடப்பட்டு அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படுமா என்ற கேள்விகள் இப்பொழுது தொக்கி நிற்கின்றன. ஆனால் இந்த டிலே இன் ஜஸ்டிஸ், அதாவது நீதியை சரியான முறையில் பெற்றுக் கொடுப்பதில் தாமதத்துக்கான காரணம் என்ன என்று கேட்டால், இலங்கை போன்ற நாடுகளில் இது வழக்கம். இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதற்கு முதல் ஒரு முக்கியமான விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். நான் அமெரிக்காவின் FBI, ஆஸ்திரேலிய உளவு நிறுவனம், அதுபோல ஸ்காட்லாந்து யார்ட் மற்றும் மொசாட் போன்ற நிறுவனங்களை பற்றி குறிப்பிட்டேன். இந்திய உளவு ஸ்தாபனம் ரோ, அதுபோல இந்திய அரசாங்கத்தின் பல்வேறு உளவு பிரிவுகள் இலங்கையை முன்பே இப்படியான தாக்குதல் ஒன்று இலங்கையில் இடம்பெறலாம், அதுவும் உயிர்த்த ஞாயிறு கால பகுதியில் இடம்பெறலாம் என்று எச்சரித்திருந்ததாக பின்னைய நாளில் செய்திகள் வெளியாகி இருந்தன. இந்த தாக்குதல் இடம்பெற்ற உடனே இந்த செய்திகளை இந்திய செய்தி நிறுவனங்கள் வெளிப்படுத்தி இருந்தன. ஆனால் அப்போது இருந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவோ, அப்போது இருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவோ அப்படியான எச்சரிக்கை எதுவும் தங்களுக்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டிருக்கவில்லை, தாங்கள் அதை பற்றி அறிந்திருக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இதை மறுத்தும் இருந்தார்கள். ஆனால் இந்த சம்பவம் இவ்வாறு இடம்பெறலாம் என்று பல்வேறு விடயங்கள் சொல்லப்பட்டு வந்தது. இதன் காரணமாகத்தான் தகவல் தெரிந்தும் இந்த விடயங்களை சரியான முறையில் கையாளவில்லை என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மீதும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் மீதும் உடனடியாக குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்ற வழக்கு வரை போயிருந்தது. அண்மை காலம் வரை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இதற்கான நஷ்டஈட்டை செலுத்தியிருந்தார். இதே போல இந்த நீதி பெறப்படுவதில் இந்த விசாரணைகளின் தாமதத்துக்கான முக்கியமான காரணங்களை பொறுத்தவரையில் வேண்டுமென்றே இழுத்தடிக்கப்பட்ட சம்பவங்கள், அரசாங்க ரீதியில் அரசியல் ரீதியாக சில விடயங்களை மறைப்பதற்கும் சில பேரை தப்புவிப்பதற்கும் வேண்டுமென்றே இது இழுத்தடிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. பல்வேறு மாற்றங்கள் இடம்பெற்றன, பதவி மாற்றங்கள் இடம்பெற்றன, பதவி இழப்புகள், அதுபோல ஆட்களை அங்கே இருந்து இங்கே பந்தாடுகின்ற சம்பவங்கள் பல இடம்பெற்றிருந்தன. இன்னும் ஒன்று, அப்போது இருந்த இந்த காவல்துறையின் விசாரணைகளின் அடிப்படையில் இருந்த அரசியல் தலையீடுகள் பல. மிக முக்கியமாக இன்னொரு விடயமாக இந்த விடயத்தில் இந்த கவரப்பட்டு சொல்லப்படுகின்ற மறைப்புகள் தான் மிக முக்கியமாக காணப்பட்டன. இதனால் தான் இத்தனை இழுத்தடிப்பு இடம்பெற்றிருந்தது. எனவே இது பற்றிய உண்மையான விசாரணை இறுதி வரை நடக்கவில்லை. 2019ஆம் ஆண்டு பதவியை பெற்றுக்கொண்ட கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய பிரசாரங்களில், பின்னர் மஹிந்த ராஜபக்சவும் தன்னுடைய பிரசாரங்களில் கொண்டு வந்த முக்கியமான விடயமே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய உண்மையான குற்றவாளிகளை தாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று, அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்று. இந்த அரசாங்கமும் அதை பெருமளவில் தன்னுடைய பிரசாரங்களில் கொண்டு வந்தது. ஆனால் இப்போது இந்த அரசாங்கம் காண்பிக்கின்ற முனைப்பை பார்க்கும்போது உண்மையான குற்றவாளிகள் அகப்பட்டு விடுவார்கள், அவர்களுக்கு இறுதியாக தண்டனை வழங்கப்படும் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே இதையும் தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. திகதி குறிப்பிட்டு இந்த விடயத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. 2030ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வந்தாலும் இதையேதான் அனுரகுமார் திசாநாயக்கவும் தேசிய மக்கள் சக்தியும் சொல்லிக் கொண்டிருக்க போகிறது என்று பல பேரும் இப்பொழுது சுட்டிக்காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே கூடுமான விரைவில் இந்த அறிக்கையை கொண்டு வரப்படுவதும், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முந்தைய நாளில் கையளிக்கப்பட்ட இந்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அறிக்கையானது நீண்ட தொகுப்புகளை கொண்டது. அதை பற்றிய முழுமைப்படுத்தப்பட்ட விடயங்களும் தெளிவாக மக்களுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது வலியுறுத்துகிறோம். இந்த இடத்திலே தான் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எங்கே வருகிறார் என்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பற்றி எதுவும் தெரியாதவர் என்று சொல்லி அவரது சட்டத்தரணி உதயகமன் பில குறிப்பிட்டிருப்பதை பற்றி நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். ஆனால் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் புத்தக வெளியீட்டை பாருங்கள். அந்த புத்தக வெளியீட்டிலே வெளியிடப்பட்ட புத்தகம், அவரால் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிற அந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட விடயங்களை பாருங்கள். ஈஸ்டர் கொலை என்று தலைப்பிடப்பட்ட அந்த புத்தகத்திலே பல்வேறு விடயங்களை அவர் சுட்டிக்காட்டுகிறார். இதற்கு காரணமானவர்களை அடையாளப்படுத்துகிறார். இப்போது தனக்கு எதுவுமே தெரியாது என்று அவர் குறிப்பிடுவது, அவர்தான் சம்பந்தப்பட்டுகிறார் என்று குறிப்பிடவில்லை. ஆனால் அவரும் ஒரு கருவியாக இருந்திருக்கலாம் என்ற ஐயத்தை இந்த அரசாங்கம் எவ்வாறு போக்கப் போகிறது, இல்லாவிட்டால் அவர்தான் குற்றவாளி என்றால் எவ்வாறு அடையாளப்படுத்தப் போகிறது. இதற்கு அண்மையில் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் சாரதி கைது செய்யப்பட்டிருந்தார். ஆனால் அவர் நேரடியாக உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தோடு இப்பொழுது தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தனோடு சேர்ந்து எந்த வகையில் அவர் செயற்பட்டார் என்பது பற்றி சொல்லப்படவில்லை. ஆனால் நேற்று முன்தினம் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் மிக நெருக்கமான சகாவான குகன் என்பவர் இப்பொழுது குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் சரணடைந்திருக்கிறார்.
ஏற்கனவே நான் இந்த சாரதியின் கைதை பற்றி சொன்னபோது சொல்லியிருந்தேன். இப்படியும் சொல்லப்படுகிறது, ஒருவேளை இந்த சாரதி தான் அந்த குறிப்பிட்ட சகாவா என்பது தெரியவில்லை என்று சொல்லியிருந்தேன். ஆனால் இப்பொழுது சிவனேசத்துறை சந்திரகாந்தரின் மிக நெருக்கமான கூட்டாளியான குகன் என்பவர் சரணடைந்திருப்பதோடு அவர் விசேட வாகனம் ஒன்றில் விசேட குற்றப்புலனாய்வு திணைக்கள அணியினரால் கொழும்பு நோக்கி கொண்டு வரப்படுகிறார் என்றும் அவரிடம் இதுவரை பெறப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பல்வேறு விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. வெலிக்கந்தை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெருமளவு ஆயுத தொகுதி ஒன்றும் பணத்தொகுதி ஒன்றும் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இன்னும் பல முக்கியமான ஆதாரங்கள் இப்போதைக்கு அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதுவேளை குகன் வழங்கிய தகவல்களாக ஒரு சில இராணுவ அதிகாரிகள் பற்றிய செய்திகள் வெளியாகி இருப்பதாகவும் கொழும்பிலும் இன்னும் பல்வேறு இடங்களிலும் அந்த காலத்தில் இடம்பெற்ற கடத்தல்கள், காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள், கப்பம் கோருதல் பற்றிய பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சில செய்திகள் இப்பொழுது பரவ ஆரம்பித்திருக்கின்றன. இதை பற்றிய முழுமையான தொகுப்போடு நான் வரும் நாட்களில் கொண்டு வருகிறேன். குகனின் விசாரணைகள் மட்டுமல்லாமல் இனி சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு எதிராக எடுக்கப்பட போன்ற நடவடிக்கைகள். காரணம், ஜனாதிபதி இன்றைய நாளிலும் தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டிருந்தார், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மேற்கொள்ளப்பட்டு பெறப்படுகின்ற முடிவுகள் ஆதாரங்களோடு சட்டம் அதிபரிடம் கையளிக்கப்படும் போது பின்னர் சட்ட நடவடிக்கைகள் அவர்கள் மீது எடுக்கப்படும் என்று. 2 இராணுவ அதிகாரிகளின் கைது பற்றி இப்பொழுது பரவலாக சிங்கள ஊடகங்கள் மத்தியில் பேசப்படுகிறது. இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பாக ஒருவர் மேஜர் ஜெனரல் தர நிலையில் உள்ள ஒருவர், அதுபோல அவர் ஓய்வு பெற்ற ஒருவர், இதே போல இன்னொருவர் கேர்னலாக இருந்த ஒருவர். இந்த 2 பேரும் குற்றப்புலனாய்வு துறையினரால் 2-3 நாட்களுக்குள் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து உறுதியாக தெரியவில்லை. எனவே இதன் அடிப்படையில் விசாரணைகளில் புதிய திருப்பம் ஒன்று வெளிவரலாம் என்றும் இன்னும் பல உண்மைகள், மறைக்கப்பட்ட உண்மைகள் கொண்டு வரப்படலாம், அதுபோல அழிக்கப்பட்ட ஆதாரங்கள் பலவற்றை பற்றிய செய்திகள் வெளியாகலாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே தொடர்ந்து வரும் நாட்கள் மிக சுவாரஸ்யமானவையாக இருக்கும். அதைவிட முக்கியமாக இதிலே அரசியல் சதுரங்கங்கள் பல இயங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றன. காரணம், ராஜபக்சர்கள் மீது விரல் காட்டப்படுகின்ற சூழ்நிலையில் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய உணர்வலைகள் எவ்வாறு இருக்கும்? ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க பொதுவாக அந்த காலத்தில் மொட்டுக்கு, அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு வாக்களித்தவர்கள் பெரும்பாலாக அப்படியே மாறி கடந்த முறை தேர்தலில் சிங்கள மக்கள் மத்தியில் ஏற்பட்ட மாற்றமாக அனுரகுமார் திசாநாயக்க பக்கம் திரும்பியிருந்தார்கள். அவர்கள் மனோநிலையில் இன்னமும் சிங்கள மகாவம்ச மனோநிலை தான் இருக்கிறதா, இல்லாவிட்டால் மாற்றமடைந்து விட்டார்களா? இதிலே தகுந்த ஆதாரங்களோடு குற்றங்கள் வெளிப்படுத்தப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் அவர்கள் இருப்பார்களா என்ற கேள்வி வருகிறது. காரணம், இன்று கூட நாமல் ராஜபக்ச இப்போதைய அரசாங்கத்தையும் ஜனாதிபதி அனுரவையும் அவர் குற்றம் சுமத்துகிறார். ஈஸ்டர் தாக்குதலை வைத்துக்கொண்டு இவர்களும் அரசியல் செய்கின்றார்கள் என்று, தாங்களும் இதைத்தான் வைத்து அரசியல் செய்தோம் என்பதை அவர்கள் மறைக்காமல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே இது இனி வரப்போன்ற நாட்களுக்கான முக்கியமான கட்டியத்தை கூறுவதாக அமைந்திருக்கிறது. இதேவேளை இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் முழுமையான அறிவிப்புக்காக காத்திருப்பதாக இந்த நாளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான முஜிபுர் ரஹ்மான் தன்னுடைய விசேட ஊடக சந்திப்பிலே குறிப்பிட்டிருந்தார். இதிலே அவர் சாரா ஜஸ்மின் பற்றிய கேள்வியையும் எழுப்பியிருக்கின்றார். அவருக்கும் ஜஹரானுக்கும் இடையிலே இருந்த தொடர்பு, அதுபோல ஜஹரான் இதிலே நிச்சயமாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பது நிச்சயமாக அனைவருக்கு தெரிந்ததே. அவரை பாதுகாக்க செயற்பட்ட பின்னணி யார், அவருக்கு உதவிகளை வழங்கியோர் யார் என்ற முழுமையான விடயங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். இது மட்டுமில்லாமல் ஜஹரானும் சாரா ஜஸ்மினும் தங்கியிருந்த ஹோட்டல் எது என்ற விடயம் கூட இங்கே கொண்டு வரப்பட வேண்டும். இப்படியான ஆதாரங்கள் மிக முக்கியமானவை என்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். இது மோசமான பயங்கரவாத தாக்குதல் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதுபோல ஜஹரானுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு ஒரு குழு பின்னணியில் இருந்தது என்பதை அனைவரும் அறிவார்கள். அதை பற்றிய வெளிப்பாடு இங்கே இடம்பெற வேண்டும். ஜஹரானுக்கு அரசியல் ரீதியாகவும் ஏனைய வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கியவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்பதை தேசிய மக்கள் சக்தி வழங்கிய வாக்குறுதி. 21ஆம் தேதி இது குறித்து விசேட அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படும் என்று ஜனாதிபதி சொல்லியிருந்தார், அதாவது நாளைய தினம். எனவே ஜனாதிபதியின் இந்த அறிவிப்புக்காக தாங்கள் காத்திருப்பதாகவும் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட முழுமையான விசாரணைகளை பற்றிய சிவில் அமைப்புகள், ஊடகங்கள் பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருக்கின்றன. அதிலே சாரா ஜஸ்மின் என்ற பெண் ஜஹரானுடன் மிக நெருக்கமாக செயற்பட்ட ஒருவர் ஆவார். சாய்ந்த மருது குண்டுவெடிப்பிலே சாரா உயிர் பிழைத்துள்ளதாகவும் ஜஹரானின் மனைவி வழங்கிய வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் மரபணு பரிசோதனையினை மேற்கொண்ட போதும் சாய்ந்த மருதில் மீட்கப்பட்ட சடலங்களில் இருந்து சாரா ஜஸ்மின் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சாரா இந்தியாவுக்கு சென்றிருக்கலாம் என்று ஊகிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயத்தின் போது இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவாலும் பங்கு பெற்றிருந்தார். சாரா ஜஸ்மின் தொடர்பாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பாக அவரிடம் அரசாங்கமும் ஏதாவது பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்ததா? இதிலே சாரா ஜஸ்மின் கண்டுபிடிக்கப்பட்டால் இதன் பின்னணியில் உள்ள பிரதான சூத்திரதாரியை இந்த அரசாங்கம் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். அதற்கான முன்னேற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டுள்ளன என்பது குறித்து அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த அரசாங்கத்துக்கு இன்னும் ஒரு கேள்வியை அவர் போட்டிருக்கிறார்.
இப்படி இருக்கும்போது இன்றைய நாளில் இடம்பெற்ற இந்த 9 பேரது கைது இன்னும் பல முக்கியமான விடயங்களை இனிவரும் நாட்களில் கொண்டு வருமோ என்ற கேள்வியை கொண்டு வந்திருக்கிறது. போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்ட இந்த 9 பேர் பல்வேறு ஆயுதங்களை தம்வசம் வைத்திருக்கின்றார்கள், வெடிப்பொருட்களை தம்வசம் வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு குற்றச்செயல் கொண்ட குழுவாக இருந்திருக்கிறது என்று சொல்லி இந்த நாளில் STF என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு அதிரடிப்படை இதை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த நாளில் சிறப்பு அதிரடிப்படைக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் அவர்கள் வத்துமுல்ல கம்பஹா மாவட்டத்தில் உள்ள வத்துமுல்ல பிராந்தியத்திலே கம்பஹா போலீசாரின் உதவியோடு ஒரு வீட்டை சுற்றி வளைத்த வேளையில் தான் இந்த 9 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுகிறார்கள். இவர்களிடமிருந்து நேற்றைய நாளில் ஒரு T56 ரக துப்பாக்கி, ஒரு பிஸ்டல், அதுபோல ஒரு மினிகன் ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டன. இன்றைய நாளில் 2 T56 ரக துப்பாக்கிகள், 118 தோட்டாக்கள், இது மட்டுமல்லாமல் 3 மேகசின் தோட்டா ரவைகள், ஒரு வேன், அதுபோல ஒரு கார், ஒரு முச்சக்கர வண்டி ஆகியன அந்த குறிப்பிட்ட இடத்திலிருந்து கைப்பற்றப்பட்டுகின்றன. 6 பேர் இதிலே 22 முதல் 26 வயதுடையவர்கள் என்றும் அவர்கள் அத்தனை பேரும் தென் பிராந்தியமான காலி, அனுக்கனே, உடுகம்பொல மற்றும் கம்பஹா பிராந்தியத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இங்கே இருக்கிறார்கள். அதேபோல மேலும் 2 பேர் இவர்களிடமிருந்து பெறப்பட்ட விசாரணைகள் மூலமாக அந்த நாளில் உடுகம்பொல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார்கள். அதில் ஒருவருக்கு வயது 57. இது மட்டுமல்லாமல் இன்னும் ஒருவரும் இவ்வாறு பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்பட்டவர் என்ற அடிப்படையில் இப்பொழுது கைது செய்யப்படுகின்றார். அவர் குருநாகல் பகுதியைச் சேர்ந்தவராக இருக்கிறார். குருநாகல் ஹெட்டிப்பொல பகுதி, இன்றைய ஜனாதிபதியின் கூட்டம் வேறு குருநாகல் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இவர்களிடமிருந்து பெறப்பட்ட 4 கையடக்க தொலைபேசிகள் மூலமாக இன்னும் பல தகவல்கள் பெறப்பட்டிருப்பதாகவும், இதுவரைக்கும் அவர்கள் எந்த அடிப்படையில் எந்த குற்றச்செயலில் ஈடுபட திட்டமிட்டிருந்தார்கள் என்பது பற்றிய தகவல்கள் வெளிவராவிட்டாலும் கூட மிகப்பெரிய 2 சம்பவங்களுக்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் என்பது இப்போதைய விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருப்பதாகவும், வெளிநாட்டில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நபரோடு தொடர்பு கொண்ட ஒரு குழு, அவர்களால் இயக்கப்பட்ட ஒரு குழுவாக இவர்கள் இருக்கலாம் என்பது இப்போதைக்கு வெளியான செய்தியாக அமைந்திருக்கிறது. எனவே இது பற்றிய விசாரணைகள் இப்பொழுது தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. இதேவேளை இன்றைய நாளில் மட்டக்களப்பு மற்றும் கொழும்பு உட்பட நாட்டின் பல்வேறு தேவாலயங்களில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளின் மத்தியில் உயிர்த்த ஞாயிறு விசேட ஆராதனைகள் இடம்பெற்றிருந்தன. அமைதியான முறையில் பல்வேறு மக்கள் இதிலே பங்கு பெற்றிருந்தார்கள். நாட்டிலே பல்வேறு இடங்களில், குறிப்பாக கொழும்பின் ஒரு சில இடங்களுக்கு நான் இன்று சென்றிருந்த வேளையில் கூட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக பலமான நிலையில் இருந்ததை நான் அவதானித்தேன். தனிய தேவாலயங்களுக்கு மட்டுமல்லாமல் வாகன நிறுத்துமிடங்கள், அதுபோல சென்று வருகின்ற வீதிகள், பிரதான வீதிகள், விருந்தகங்கள் ஆகிய இடங்களிலும் அதிகமான போலீசார், அதுபோல் இராணுவத்தினர் மற்றும் அதிரடிப்படையினர் ஆகியோர் குவிக்கப்பட்டனர். எந்த ஒரு சம்பவமும் இந்த இடத்திலும் பதிவாகவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தலதா மாளிகையில் இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற இந்த தலதா வந்தனாவ் என்று சொல்லப்படுகிற தலதா மாளிகை வழிபாட்டு நிகழ்விலே இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை பற்றி குற்றப்புலனாய்வு திணைக்களம் இப்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு காரணம் ஒரு புகைப்படம். தலதா மாளிகையில் புனித தந்தத்தை காண்பிக்கின்ற புகைப்படமாக சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட்ட ஒரு புகைப்படம் தான் இத்தனை பரபரப்புக்கான காரணம் அங்கே செல்கின்ற பக்தர்கள் யாரும் உள்ளே கையடக்க தொலைபேசிகள், கேமராக்கள் ஆகியவற்றை கொண்டு வர அவர்களுக்கு அனுமதி இல்லை. அப்படி இருக்கும்போது தலதா மாளிகையின் வழிபாட்டின் போது எடுக்கப்பட்ட புனித தந்தத்தின் புகைப்படம் என்று சமூக வலைத்தளத்திலே ஒரு புகைப்படம் பகிரப்படுகிறது. இது எடுத்தவர் வழிபாட்டுக்கு சென்றிருந்த பக்தர் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது எவ்வாறு இந்த புகைப்படம் எடுக்கப்பட்டது, இல்லாவிட்டால் இது AI மூலமாக செயற்கை தொழில்நுட்பத்திலே உருவாக்கப்பட்டதா என்ற அடிப்படையில் போலீசாரின் விசாரணைகள் அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்மை காலமாக காவல்துறையினரின் சில அடாவடிகள் குறித்து பல்வேறு விமர்சனங்களும் கண்டனங்களும் எழுந்து வருவதை அவதானிக்கிறோம். குறிப்பாக வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் இடம்பெற்ற சம்பவம் குறித்து இன்று வரை அதை பற்றிய முழுமையான விசாரணைகள் இடம்பெறவில்லை என்று சொல்லப்படுகின்ற வேளையில், கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிக பெரும் எதிர்ப்பையும் அதிர்வலைகளையும் அதிருப்தியையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது பொதுமக்கள் மத்தியில். கடந்த வியாழக்கிழமை கொடிகாமம் வரணி பகுதியிலே நீரில் மூழ்கி உயிரிழந்த 23 வயதான சிலூஷன் என்ற ஒரு இளைஞன் பற்றிய ஒரு செய்திதான் இது. அந்த இளைஞன் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக மரண விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டாலும் அவரது சடலத்தை ஏற்றுக்கொண்ட உறவினர்கள் இது பற்றி கடுமையான சந்தேகத்தை எழுப்பியிருப்பதோடு போலீசார் மீது குற்றம் சுமத்துகின்றார்கள். குறிப்பாக அந்த இளைஞன் அவ்வாறு நீரில் மூழ்கி இறந்திருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை என்றும், அவரோடு சென்றிருந்த 3-4 இளைஞர்களை பற்றிய பல்வேறு சந்தேகங்களை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதை பற்றிய ஒரு முழுமையான விசாரணை இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் இப்பொழுது வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது பற்றி மக்கள் பிரதிநிதிகள் தங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இது பற்றிய முழுமையான விசாரணைகளை போலீசார் தெளிவான முறையில், வெளிப்படையான முறையில் நடத்த வேண்டும். இந்த கொடிகாமம் போலீசார் மீது தங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் வேளையில் தன்னுடைய மகனை வீட்டுக்கு வந்து நண்பர் ஒருவர் அழைத்துச் சென்றதாகவும், அவரோடு இன்னொரு நண்பர் குளிக்க வருமாறு அழைத்ததாகவும், அந்த வேளையில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் அவர்களோடு இருந்ததாகவும் சொல்கின்றார்கள்.
அங்கே உள்ள அந்த கோவில் கேணியில் யாரும் குளிப்பதில்லை, அது கோவில் கேணி என்ற அடிப்படையில் அவர்கள் யாரும் குளிப்பதில்லை என்று சொல்லி தெளிவாக சொல்கின்றார்கள் அவரது குடும்பத்தவர்கள். ஆனால் தாமரை கொடியில் சிக்கி தங்களுடைய மகன் உயிரிழந்ததாக போலீஸ் விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்படுகிறது. அது பொய், அந்த கேணியிலே தாமரை கொடியே இல்லை என்று அந்த உறவினர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மரண விசாரணை அதிகாரி, போலீசார், சட்டத்தரணி உட்பட பல பேர் நேற்றைய தினம் 19ஆம் தேதி அந்த பகுதிக்கு வந்திருந்தார்கள். 2 பேர் அந்த குளத்தில் இறக்கி குளத்தை பரிசோதித்தும் பார்த்திருந்தார்கள். ஆனால் இருவரும் எந்த விதமான பாதிப்புமின்றி வெளியே வந்திருக்கின்றார்கள். உயிரிழந்த தங்களுடைய மகனின் ஷர்ட்டும் செருப்பும் குளத்தின் கரையிலே இருந்திருக்கிறது. இதே போல விசாரணை அறிக்கைகளும் விசாரணை நடவடிக்கைகளும் தங்களது மகனின் சடலத்தை ஒப்படைக்கும் போது கையொப்பமிட்ட ஒரு கையொப்பம், இல்லாவிட்டால் அவரது மகனை உயிரிழந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதித்ததாக குறிப்பிடப்படுகின்ற ஒருவரது பெயர் போன்ற பல்வேறு விடயங்கள் தங்களுக்கு சந்தேகத்துக்கிடமாக இருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அந்த கொடிகாமம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர் தான் கொடிகாமம் போலீஸில் பணியாற்றவில்லை, பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்தவர் என்று பொய் கூறியதாகவும் அவர்கள் குற்றம் சுமத்துகின்றார்கள். எனவே இது பற்றிய பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதன் காரணமாக இந்த சதியிலே ஈடுபட்ட 4 பேரை தங்களுக்கு தெரியும் என்றும் இது பற்றிய முழுமையான விசாரணைகள் வெளிப்படுத்தப்பட்டு தெளிவான முறையில் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் சனிக்கிழமை 19ஆம் தேதி மகரகம பகுதியில் மிக பெரும் பரபரப்பு. ஒரு தீ விபத்து தான் இதற்கான காரணம். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் மீண்டும் வந்துவிட்டார். அவரால் தான் இந்த தீ சம்பவம் பதிவானதாக முதலில் செய்திகள் வெளியாகி இருந்தன. என்னடா அந்த இதை பற்றி விசாரித்த வேளையில் ஒரு கட்டடத்திலே தீ பரவுவதற்கு காரணமாக அமைந்தவர் அந்த கட்டடத்தின் பாதுகாப்பு உத்தியோகத்தர். அவர் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தங்கியிருந்ததாக சந்தேகிக்கப்பட்ட ஒரு அறையில் தான் அவர் தீ வைத்திருக்கிறார் என்று சொல்லி பின்னர் செய்திகள் வெளியாகி இருந்தன. மகரகம போலீசாரால் உடனடியாக அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். பின்னர் தீ கட்டடம் முழுவதும் பரவதற்கு முதல் அவர் தங்கியிருந்த, அதாவது அந்த காவல் அதிகாரி, காவல் பொறுப்பதிகாரி, இல்லாவிட்டால் காவலாடி தங்கியிருந்த அவரது அறை தொகுதியில் மட்டும் தீ பரவிய நிலையில் உடனடியாக கோட்டை மாநகராட்சியின் தீயணைப்பு படைப்பிரிவின் பொறுப்பாளர் இன்னும் 8 அதிகாரிகளோடு 2 தீயணைப்பு வாகனங்களோடு வந்து அந்த தீயை முற்றாக அணைத்திருக்கிறார். போலீசாரின் விசாரணைகளுக்கு பிறகு அவர் தொடர்ச்சியாக, குறிப்பாக அந்த காவலாடி அந்த இடத்திலே தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இருப்பதாகவும் இதனால் அவர் தங்கி இருக்கின்ற அறையை தீ வைத்து கொடுத்துவதற்காக தான் திரவ எரிபொருள் ஒன்றை பயன்படுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் அவரை விசாரித்த வேளையில் அவர் நிறைய போதையில் இருந்த போதைப் பொருள் ஒன்றை பயன்படுத்தியிருக்கிறார். அந்த வேளையில் அரை மயக்க நிலையில் தான் அவர் இத்தனை விடயங்களையும் செய்திருப்பதாக பின்னர் தெரிய வந்தது. ஏற்கனவே தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பெயர் சிங்கள மக்கள் மத்தியில் இன்னமும் பெரும் பதட்டத்தையும் பயத்தையும் ஒருவித மரியாதையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் ஏதாவது ஒரு சம்பவம் இடம்பெற்றால் தங்களது சம்பவம் கையை மீறி செல்கின்ற வேளையில் உடனடியாக கிடைக்கின்ற இலகுவான பெயர் புலிகள். அப்படி இருக்கும்போது இவர் செய்த இந்த தீ விபத்து சம்பவமும் நேற்றைய நாளில் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது உடனடியாக மீண்டும் புலிகளின் தோற்றம், புலிகளின் உருவாக்கம் என்று பல்வேறு விடயங்களை அந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கக்கூடும். நல்ல காலம் தீயின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு இவரும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட வேளையில் இவர் மாத்தறையைச் சேர்ந்த 32 வயதான ஒரு வாலிபர் அந்த கட்டடத்தின் காவல் அதிகாரியாக இருந்திருக்கிறார். நேற்றைய நாள் சனிக்கிழமை விடுமுறை தினம் இங்கே கொழும்பில் இன்னமும் அவுர்து என்று சொல்லப்படுகின்ற புது வருட விடுமுறையும் இந்த ஈஸ்டர் விடுமுறையும் சேர்ந்த நீண்ட விடுமுறையாக வழங்கப்பட்டிருந்த வேளையில் அந்த கட்டடம், வங்கி மற்றும் ஆடையகம் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் இயங்கி வருகின்ற ஒரு பகுதி. நல்ல காலம் இது வார நாளாக இருந்திருந்தால் பெரும் பரபரப்பு அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கும். பெருமளவு பரபரப்பு இல்லாமல் பின்னர் இந்த தீ கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டுகின்றது. இப்போது அந்த நபருக்கு என்ன ஆயிற்று என்று கேட்கிறீர்கள் தானே. போலீசார் விசாரித்த பிறகு இப்பொழுது அவரை மருத்துவ பரிசோதனைகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். முறையான நீதிமன்ற மருத்துவ அதிகாரியின் பரிசோதனைக்கு பிறகு அவர் நுகேகொடை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட இருக்கின்றார். இந்த செய்திகள் பற்றிய உங்களது கருத்துக்கள், அதுபோல உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக நாளை 21ஆம் தேதி ஜனாதிபதி அனுரோவினால் வெளியிடப்படுகின்ற அறிக்கையில் என்னென்ன விடயங்கள் இருக்கும், நாளைய தினம் அப்படியான முழுமையான அறிக்கை ஒன்று ஜனாதிபதியினால் வெளியிடப்படுமா, இதுவரை இடம்பெற்ற விசாரணைகள் இல்லாவிட்டால் இப்போதைக்கு மக்கள் மத்தியில் உலவி வருகின்ற கருத்துக்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் ஆகியவற்றை பதிவிடுங்கள். நாளைய தினம் எப்போது அந்த ஜனாதிபதியின் அறிக்கை வெளிவருகிறதோ உடனேயே உங்களுக்கான முழுமையான விவரங்களோடு என்னுடைய மற்றொரு செய்தி தொகுப்பு உங்களை சந்திக்கும். இந்த செய்திகளை பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்களை பகிர்ந்து கொள்வதோடு மறக்காமல் உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம்.